ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்இ சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கீங்களா? ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போகுதா? ஓகே, சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. எஸ். ஸோ இந்த வீடியோல எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தாட்ஸ்ல வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அப்ப நம்ம ஃபோக்கஸ் போயிடும். அப்ப நம்ம ப்ரொடக்டிவா இருந்து படிக்க மாரி இருக்காது. டைம் வேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே ப்ரொடக்டிவ் ஆகணும். படிக்க உட்கார்ந்தா அது படிக்கிறது மட்டுமா இருக்கணும். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி படிச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ பிரேக் எல்லாம் எடுக்கணும். அந்த பிரேக்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஹேக்ஸை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நாம உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு த வீடியோ. பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ல. பிகாஸ் அந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டைனாமிக்கா போயிட்டு இருக்கு, ரொம்ப நாய்ஸியா இருக்கும், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நாம வந்து ஒரு வேலையில ஈடுபட்டு ஃபோக்கஸ்டா இருக்கிறதுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லாரும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பசங்க வந்து கூப்பிடணும்னு இல்லை. நம்ம கையில இருக்கிற மொபைல் போன்ல இருக்கு, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதுக்குள்ளேயே இருக்கு. அதுல இருக்கிற எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். எல்லாருக்கும் உங்களோட டைம் தான் வேணும். எல்லாருக்கும் உங்களோட அட்டென்ஷன் வேணும். எல்லாருக்கும் உங்களோட நோட்டிஃபிகேஷனோட ரிப்ளை வேணும். உங்களோட எஸ்எம்எஸ் வேணும். உங்களோட லைக் வேணும். உங்களோட ஷேர் வேணும். உங்களோட ஸ்டோரி வேணும். ஸோ எல்லாரும் அதுக்காக தான் இருக்க. அதுதான் அவங்களோட ரெவென்யூ. ஸோ இட் இஸ் அ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அதுல நாம எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஒரு அளவுக்கு வரைக்கும் ஓகே தான். ஆனா அதுலயே இருக்கக்கூடாது இல்ல. அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆக மாட்டேன். ஸோ அப்போ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். எஸ் பசங்களா. ஸோ அதுக்கு ஒன் பை ஒன்னா என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? ப்ராக்டிசிங் மோனோ டாஸ்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். எஸ், டோன்ட் டூ மல்டி டாஸ்கிங். என்ன மல்டி டாஸ்கிங்? ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது. ஓகே, படிக்கும்போது பாட்டு கேட்கறது, பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா பார்க்கறது. சார் அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சார். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது இருக்கு. தட் இஸ் எ மல்டி டாஸ்கிங். நோ. அதே மாதிரி படிக்கும்போது சில பேரெல்லாம் ஒரு மெலோடியஸ் பாட்டு தானே அங்கே ஓடட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்கறது. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு கன்ஃபியூஷன். நான் இதை கவனிக்கவா இல்லை அதை கவனிக்கவா? நான் இந்த வேலையை ஒழுங்கா பார்க்கவா இல்லை இந்த வேலையை ஒழுங்கா பார்க்கவானா நம்ம பிரெயினுக்கு அது ஒரு ஓவர்லோட் ஆகும், பிரெயினுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ பிரெயின் வில் கன்சியூம் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆகி போகும். ஸோ டோன்ட் டூ தட். ப்ராக்டிஸ் மோனோ டாஸ்கிங். ஒரு டாஸ்க் எடுங்க, அதை ஒழுங்கா டீசெண்டா வித்தின் த டைம் ஃப்ரேம்ல முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் எடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். உங்களோட ஃபுல் கமிட்மெண்ட் ஒரு விஷயம் மேல கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் கிளியர். அடுத்தது என்ன? டேக் எ பிரேக். எஸ், எப்பவுமே சொல்றதா, எல்லாரும் சொல்றதுதான். படிச்சுட்டே இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம மூளையில ஒரு சேச்சுரேஷன் லெவல் இருக்கு, நம்ம பாடியில ஒரு சேச்சுரேஷன் லெவல் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸா படிச்சுட்டு இருந்தா அது வந்து உங்களோட ஃபோக்கஸ் போயிடும். அப்புறம் டைம் வேஸ்டிங் தான் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. சில பேர் சொல்லுவாங்க 45 மினிட்ஸ் படி, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடு. ஸோ த ஐடியா இஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக் எல்லாம் எடுத்து நம்ம அங்கிருந்து எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போய் தண்ணி எல்லாம் குடிச்சு அப்படி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி வந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கு கிரேட்டர் ஃபோக்கஸ், ஷார்ப்பான ஃபோக்கஸ் கிடைக்கும். முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். புரியுதுல்ல? அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் எப்பவுமே? எஸ், படிக்கும்போது இங்க ஒரு 17 மினிட்ஸ் மைண்ட்ஃபுல் பிரேக்ஸ் ஆஃப்டர் 52 மினிட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் மாதிரி எனக்கு இருக்கு. அவ்வளோ எல்லாம் நம்ம பிரேக் எடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு ஐடியா என்னன்னா, இதோட ஐடியா என்னன்னா, படிக்கணும், அதுக்கு இடையில பிரேக் எடுக்கணும். அது படிக்கிறது மட்டும் இல்லை, வேற ஏதாவது நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் வேற எந்த பண்ணாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அதுல எல்லாம் அப்பப்போ என்ன பண்ணணும்? பிரேக் எடுக்கணும். கண்டினியூஸா அதுலயே இருக்கக்கூடாது. ஓகே, சுத்தி நடக்கிற விஷயத்தை பத்தியும் நம்ம அறிஞ்சுக்கணும். பட் அட் ஏ டைம் மல்டி டாஸ்கிங் அது தப்பு. அட் ஏ டைம் ஓன்லி ஒன் டாஸ்க் தான். பட் அதுல பிரேக் எடுக்கும்போது நீங்க வேற ஒரு விஷயத்துல போய் பார்க்கலாம். ரெடியா? அதுதான் இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூயிங் கம் டியூரிங் ஹை ஃபோக்கஸ் டாஸ்க். நமக்கு வந்து நம்ம ஏதோ சீரியஸா படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஃபோக்கஸ் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ கேன் சூ எ கம், பபிள் கம், சூயிங் கம்.
இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கண்டினியூஸா நம்ம சூ பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லபடியா நடக்கும். அது நம்மள லைவா அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயும் போகாது. பிகாஸ் வி ஆர் வெரி மச் அலர்ட். தூக்கம் வராது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஸோ மென்டல் எனர்ஜி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன? லிஸ்னிங் டு பிங் நாய்ஸ் பிஃபோர் ஸ்லீப். ஆமா, தூங்குறதுக்கு முன்னாடி. பிகாஸ் இந்த நாய்ஸியான டிஸ்ட்ராக்டடான வேர்ல்டுல நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எல்லாமே டேமேஜா இருக்கு. ஏன்னா நான் படுக்கிற வரைக்கும் மொபைல் ஃபோன் தான், படுக்கும்போதும் மொபைல் ஃபோன் தான். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான டைம் இல்லை, எப்போ படுக்கிறாங்க எப்போ எந்திரிக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வி ஷுட் லிசன் டு த பிங் நாய்ஸ். பிங் நாய்ஸ்னு என்ன தெரியுமா? பிங் நாய்ஸ்னா நம்ம நேச்சர்ல பை நேச்சர்ல கிடைக்கிற சில ஸ்மூத்தான லோ வாய்ஸஸ் இருக்குல்ல. லைக் த மழை பெய்யுது, அந்த மழையோட சத்தம். அதே மாதிரி காத்தடிக்கும் போது அந்த காத்து வந்து மரத்துல தட்டும் போது அந்த இலையில இருக்கிற ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அதான் இது ட்ரிஸ்லிங் சவுண்ட், ரஸ்லிங் சவுண்ட், காத்து. சரி, அத மாதிரி பை நேச்சர். இப்போ இதெல்லாம் நேச்சர்ல இருந்து கிடைக்கலன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதையும் நம்ம மொபைல் போன்ல ஹெட்செட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி வாய்ஸஸ் மியூசிக் எல்லாம் கேட்டு, நம்ம ராம் படத்துல சேதுபதியோட இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குல்ல, நேச்சர் கூடவே டிராவல் பண்ற மாதிரி, அதே மாதிரி நம்ம டெய்லியும் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி மியூசிக்ஸ், அந்த மாதிரி சவுண்டை கேட்கறது நம்ம ஒரு ஹேபிட்டா வச்சா நல்லதுதான். அது நம்ம சுத்தி இருந்தா ரொம்ப பெட்டர். மொபைல் போன் இல்லாமலே நமக்கு வந்து அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணா கிடைக்கும்னா தட் இஸ் மச் பெட்டர். ஸ்டேரிங் அட் கிரீனரி ஃபார் 40 செகண்ட்ஸ். அது எப்படின்னு மெயினாக வந்து இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன் இல்லாட்டி டேபு சிஸ்டம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகம் நமக்கு இல்லை, நம்ம லைஃப்பில், நம்ம ஜெனரேஷனோட லைஃப்பில் வந்து ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குது. ஸோ அப்பப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே அதுலேருந்து ஸ்க்ரீன்லேருந்து விலகி போய் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கிற இடம், மரங்கள், ஓகே, அந்த க்ரீன் பிளான்ஸ் இருக்குல்ல, க்ரீன் லீவ்ஸ், அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் பாருங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி அது. ஓகே, அது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். ஓகே, ஸோ அது வந்து உங்களோட மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நம்ம அடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கும் அது ஒரு சான்ஸ் தரும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கும்ல, சொந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் விண்டோ திறந்து பாருங்க. அப்படியெல்லாம் இடங்கள் இருக்கான்னு பாருங்க. எப்பவுமே க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த விண்டோ திறந்து பாருங்க. இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன? ரீரைட்டிங் டாஸ்க் பை ஹேண்ட், நாட் டைப்பிங். நம்மளோட வேலை எல்லாமே வந்து டைப்பிங் எல்லாமே டிஜிட்டலாக பண்ணிட்டு இருக்கிறது. அப்பப்போ வந்து பென் எடுத்து எழுதிப்பாரு. பை ரைட்டிங் பை ஹேண்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான என்ன சொல்றது, இன்டெப்த் அதில் ஃபோக்கஸ் கிடைக்கும். ரைட்டிங் பை ஹேண்ட் பூஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ். நமக்கு அந்த நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எதை பற்றி எழுதிட்டு இருக்கோமோ அதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் நாலேஜ், டெப்த்தான ஃபோக்கஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். பட் எல்லாமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் ஒர்க் அவுட் ஃபார் ஆல். ஓகே, அதனால தான் நம்ம இன்னைக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் 7th ஒன், டியூட்லிங் வைல் லிஸ்னிங். அப்படின்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக யோசிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த விஷயம், அந்த சொல்கிற மேட்டரை வந்து ஒரு கிராஃபிக்கலாக, ஒரு டயக்ராமேட்டிக்காக நாம் வந்து பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சா, அப்போது நம்ம கேட்டுட்டு இருக்கிறத சும்மா கேட்குறத விட அது வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இஃப் someone is teaching you the equilibrium, நீங்க கெமிஸ்ட்ரியில equilibrium சாப்டர் படிச்சுட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற ஐடியாஸை வந்து நீங்க கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா, கொஞ்சம் கிரியேட்டிவா, உங்களோட யோசனைகள், உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மெயின் கான்செப்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டயக்ராம் மாதிரி எல்லாம் நீங்க போட்டு வச்சிங்கன்னா the information will stay there forever. அதான் டூட்லிங் மீன்ஸ். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், லிஸ்னிங் சென்ட் கியூஸ் ஃபார் பெட்டர் ஃபோக்கஸ். நம்ம குட் ஸ்மெல் எப்பவுமே நல்லது தானே. ஸோ யூஸிங் குட் பர்ஃப்யூம்ஸ், நம்ம படிக்கிற இடம், நம்மளோட ட்ரெஸ்ஸு, டெய்லி வந்து நம்மளும் கொஞ்சம் வெல்பீயிங்காக போகணும். டீசென்ட்லி ட்ரெஸ் பண்ணி நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி, அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தரும், ஃபோக்கஸ் தரும். ஓகே, குட் ஸ்மெல் இஸ் ஆல்வேஸ் குட். எக்ஸ்பிளைனிங் அலாட் வைல் ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம், அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு இருக்கும். அப்படின்னா அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து நீ கொஞ்சம் லவுடா, சத்தமா பேசு. அப்படின்னா அது வந்து உனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். லைக் நம்ம சொல்லுவோம்ல, தி பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டீச் சம்மன் அப்படின்னு சொல்றோம்ல, அதே தான். நம்ம வந்து அதை லேர்ன் பண்றோம், பட் ஆக்சுவலி வி ஆர் ஆக்ட் லைக் எ டீச்சர்.
இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கே அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இன்டெப்த்தில் நம்ம நாலேஜுக்குள்ள அது இருக்கும். ஸோ திஸ் இஸ் another way. Self explaining a lot clarifies thinking and makes complex tasks easier to manage. Fine. Learning new dance steps. Yeah. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை? இல்லை, நியூ டான்ஸ் ஸ்டெப்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அது எப்பவுமே நல்லது தானே. ஸோ படிக்கிறது இடையில பிரேக் எல்லாம் எடுக்கும்போது ஒரு பாட்டு வச்சு கொஞ்சம் நீ உங்களோட ஸ்டெப்ஸ் தான், யார் வேணாலும் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை, நமக்கு இவ்வளோதான் தெரியும், ஆடலாம். அப்படி கொஞ்சம் மூமெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆடினா நமக்கு வந்து மைண்ட் அண்ட் பாடி எல்லாமே வந்து ரெஜுவினேட் ஆகிடும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து another way of doing things. பிகாஸ் இந்த டான்ஸ்ல இல்லைன்னா ஒரு பாட்டு கேட்கும்போது அதோட ரிதம், அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லெக் மூவ்மெண்ட் இருக்கணும், கை மூவ்மெண்ட் இருக்கணும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ நம்ம வந்து கோஆர்டினேஷன் இருக்கு, டிசிஷன் மேக்கிங் இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாம நம்ம பண்றோம். ஏன்னா இது நமக்கு பிடிச்ச விஷயம் இல்லை? எஸ், ஸோ டூ தட். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஸ்மார்ட் வேஸ். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமே இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன பண்ண போறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பசங்களா? ஸோ படிக்கிறதுனா ஜாலியாக படிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கணும், சந்தோஷமாக படிக்கணும். அதுக்கு சைலத்தில் படிக்கணும். எஸ், ஸோ சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் பாருங்க, நம்ம லாஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் எத்தனை பேர் நம்ம கவர்மெண்ட் சீட்டில் படிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் படிக்கணும்னா நீங்களும் சைலத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க. சைலத்துக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்கு பசங்களா. எஸ்பெஷலி நீங்கள் 11th and 12th படிக்கிற பசங்க, 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு சைலத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸில் வந்து அவங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் அந்த ஆப்ஷன் இருக்கு. அதான் தலா ப்ரோ பேட்ச், அதே மாதிரி தளபதி ப்ரோ பேட்ச். அங்கே நீங்கள் நீட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீட்டு, இல்லை ஜேஇ ப்ரிஃபர் பண்ணுற ஜேஇ, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தலா ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ பேட்சில் வந்து படிக்கலாம். இது எப்படின்னா ஆஃப்லைனாக படிக்கலாம். ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு ஈவினிங்கில் வந்து சைலத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் நம்ம சென்டர்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, தலா ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ பற்றி நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்லைனில் படிக்கிறதுக்கு 12th படிக்கிற பசங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, தளபதி பேட்சில் ஆன்லைனாக படிக்கலாம். ஸோ அதில் எப்படின்னா 11th சாப்டரோட ரிவிஷனும் இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் 12th முடிச்சுக்கிட்டு சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒர்த் ஃபார் த மணி. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்துருக்காலோ அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இட் இஸ் அஃபோர்டபுள், எல்லாருக்கும் அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் நம்ம தளபதி பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. நீங்கள் படிக்கிறது ஜாலியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, கான்செப்டுவலாக படிக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிச்சு என்னது, நம்ம வாழ்க்கை தானே இது. ஸோ என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி நீட் 2026க்கு எய்ம் பண்ணுற பசங்களா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் சைலத்தோட ஹைபிரிட் ப்ரோக்ராம் தான். சைலத்தோட இந்த ஹைபிரிட் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்சியிலையும் இருக்குது. இதுக்கு பேர் தான் மாரா பேட்ச். எஸ், ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, புது பேட்சஸ் எல்லாம் டே பை டே வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பசங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா எஸ் டைம் தான் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் இந்த வருஷம் படிக்க வேண்டி இருக்குல்ல, லாஸ்ட் இயர் எக்ஸாம் பார்த்ததுனால. அப்போ அந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணும், டைம் வேணும். ஸோ இன்னும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா அந்த டைம் தான் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ டோன்ட் டூ தட். உடனே ஜாயின் பண்ணுங்க சைலத்தோட ஹைபிரிட் ப்ரோக்ராம்ல. அண்ட் பசங்களா, இப்போ உங்களுக்கு அந்த திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுக்காக தான் சைலத்தோட வெற்றி பேட்ச் இருக்காங்க. இட்ஸ் அ ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணியும் உங்களோட நீட் கனவை நிறைவேற்ற முடியும். ஓகே பசங்களா, ரெடியா? அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 8129000700. ஓகே, ஸோ நம்ம சேனலை, நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.